திருமயம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் லட்சுமி அவர்கள். சட்டமன்ற தேர்தலுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்து நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற புதுக்கோட்டை மாவட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளுக்கும், இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி கைகாட்டி பகுதியிலே மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற என் தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும், என் மாமன் மச்சான்களுக்கும், அரசுக்கும் எங்களுக்கும் எப்போதும் பாலமாக இருந்து நல்ல செய்திகளை மட்டும் அரசு கடத்துகிற காவல்துறை உளவுத்துறை பெருமக்களுக்கும், எப்படியும் நம்மைத்தான் பேச இருக்கிறான் என்று ஆங்காங்கே கடைகளில் அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய திமுகவின் உடன்பிறப்புகளுக்கும், ரத்தத்தின் ரத்தமான எம்ஜிஆருடைய சொந்தங்களுக்கும், எப்படியும் நம்மை இரண்டாக புலப்பான் என்று ஆங்காங்கே மரங்களில் அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். எனக்கு முன்பாக பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் ஹிமாயின் அவர்களும், மரியாதைக்குரிய மச்சான் ராஜாராம் அவர்களும் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் பெரும் மதிப்பிற்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மையநாதன் அவர்கள் எதையுமே செய்யவில்லை என்று சொன்னார்கள். பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அமைச்சர் தொகுதி 2 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், எதுவுமே செய்யலையா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொன்னாரு, என்ன செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பெரும் மதிப்பிற்குரிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மாண்புமிகு மையநாதன் அவர்கள் 2021 மார்ச் மாதம் நினைக்கிறேன் ஆலங்குடியில் தேர்தல் பிரச்சாரத்தை மண்ணை தொட்டு கும்பிட்டு ஆரம்பித்தார். நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அதில் அவர் முதல் வாக்குறுதியாக சொன்னது ஆலங்குடியில ஒரு அரசு கலைக்கல்லூரி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உருவாக்கி இருக்காரா? கீரமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும். கீரமங்கலம் புதிய தாலுகாவாக அறிவிக்கப்படும். கொத்தமங்கலம் பேரூராட்சியாக அறிவிக்கப்படும். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் ஆலங்குடி தொகுதி முழுவதும் கொண்டு வரப்படும். குழு 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 என்று தண்ணீர் பாய்ச்சப்படும். நெடுவாசல் ஹைட்ரோகார்பன் திட்டம் முற்றிலும் தடை செய்யப்படும். வம்பன் பகுதியில் புதிய தொழிற்பட்டை சிப்காட் உருவாக்கப்பட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். ஆவணத்தாங்கோட்டையில் பட்டய படிப்பு கல்லூரி ஐடிஐ தொடங்கப்படும். வடகாடு மாங்காடு பகுதியில் அதிகமான பூக்கள் காய்கறிகள் உற்பத்தியாவதால் குளிர் பதன கிடங்கு அமைக்கப்படும். ஆலங்குடியில் புறவழிச்சாலை அப்படியே அழகா ரவுண்டா உருவாக்கப்படும். வம்பனில் அரசு வேளாண்மை கல்லூரி அமைக்கப்படும். கடைசியாக அண்ணன் சொன்னது தைலமர காடுகளை 7000 ஏக்கர் தைலமர காடுகளை ஒழித்து சமூக நல காடுகளை உருவாக்கி செவ்வாயில இருந்து பார்த்தா இங்க தமிழ்ல தெரியும், இங்க இருந்து பார்த்தா தெரியாது. செவ்வாய்க்கு போகணும். நம்ம எப்படி போவ? செத்தால் போ செவ்வாய்க்கு. செவ்வாய்க்கு போனா செவ்வாயில இருந்து பார்த்தா தமிழ் அப்படின்னு தெரியற மாதிரி ஒரு காட்டை உருவாக்க போறாரு. எனக்கு பெரிய ஆச்சரியம். கீழ இருந்து பார்த்தாலே தமிழ் இல்ல. இங்க பாருங்க, ஏதோ ஜேசிபி பைக்ஸ், அங்க வந்து டீ காபி ரெடி, பாதாம்பால் தயாரு அப்படின்னு போட்டு முருக இருட்டு வேற இல்ல. நாடே இருட்டு கிடக்கும் போது அப்புறம் கை காட்டி மட்டும் இருட்டுல இருக்காதா? இப்படி அண்ணன் வந்து சொன்னாங்க. அதோட கூடுதல் வாக்குறுதிகள் அவர் ஒரு காணொலி வெளியிட்டார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன், அப்பவே வச்சிருந்தேன். அதுல வந்து நம்ம எல்லாம் பொய் சொல்லிட்டு போயிடக்கூடாதுல. அமைச்சர் பெரிய மனுஷன், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு, சொந்தக்காரர் வேற. அப்படிங்கும் போது எதையா சொல்லிட்டு போயிட்டாங்க என்னை பத்தி எப்படிமாங்க நம்பி உங்களுக்காக பணியாற்றுவதற்கான வாய்ப்பினை கடந்த 5 ஆண்டு காலத்தில் தந்திருக்கின்றீர்கள். எதிர்கட்சியாக ஒளிந்ததை செய்திருக்கிறேன். விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தலைவர் தளபதி முதலமைச்சராக இருந்த பொழுது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக ஆலங்குடி தொகுதியில் நான் செய்ய இருக்கின்ற
உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். முக்கியமா என்னோட வேலை காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்து ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட அம்பையாறு, வெள்ளூனியாறு, வெள்ளாறு, வெட்டாறு, பாம்பாறு அத்தனை ஆறுகளையும் இணைத்து இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து குளங்களிலும் காவிரி உபரி நீரை தேக்கி இந்த மண்ணினுடைய நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்துவதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். இந்த ஆலங்குடி தொகுதியில 1000 அடிக்கு ஆழ்குழாய் போயிடுச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா நாம குடிக்கிறதுக்கான தண்ணியே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. விவசாயிகள், தன்னார்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் இதிலே மும்முரமாக இருக்கிறார். கடல்ல போய் 100 TMC கலக்கிற அந்த தண்ணீரை இந்த மாவட்டத்திற்கு, இந்த ஆலங்குடி தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்கிற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தொகுதியில 80க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள், முழுக்க கிராம பகுதி, 2000க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் இந்த பகுதியிலிருந்து நானும் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்துதான் உங்களிடத்தில் நான் போட்டியிடுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த கிராமங்களுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறது. அந்த வளர்ச்சியை மேம்படுத்துவதில் நான் முதல் ஆளாக பணியாற்றுவேன். தொடர்ந்து என்னுடைய 25 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் முடிந்ததை இந்த மக்களுக்காக தொடர்ந்து செய்து வந்திருக்கிறேன். இப்பொழுது அத்தனையும் பாருங்க, பாருங்க, இது மாதிரி நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல வந்து ஆலங்குடி கீழாத்தூர்ல அரசு கலைக்கல்லூரி தொடங்குறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதை தவிர அண்ணன் சொன்ன நான் காவிரி குண்டாறு வாய்க்கால் திட்டத்தை உருவாக்குவேன், குளிர்பதன கிடங்கு அமைப்பேன், கீரமங்கலத்துல காய்கறிக்கு என்று வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வழிவகையை செய்து தருவேன், இதற்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. இதையெல்லாம் செய்யல என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. அதைத்தான் ஹிமாயின் அவர்களும் ராஜாராம் அவர்களும் எல்லாரும் சொன்னாங்க. சட்டியில வச்சுக்கிட்டா சட்டியில தானே ஆப்பையில வரும், அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாரு. அவர் மட்டும் செய்யல, அவங்க அப்பாவும் செய்யல. அவங்க அப்பா இங்க இருக்க அப்பா இல்ல, தமிழ்நாட்டுக்கு அப்பா ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த அப்பாவே செய்யல. அவர் செஞ்சாதானே இவர் செய்வாரு. ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. திமுக தேர்தல் அறிக்கை திமுக இணைய பக்கமா இருக்கக்கூடிய www.dmk.in அப்படிங்கிற இணைய பக்கத்துல இருக்கு. மரியாதைக்குரிய திமுக உடன்பிறப்புகள், சொந்தங்கள் போய் டவுன்லோட் பண்ணுங்க, படித்தவர்கள் பாருங்க. அந்த தேர்தல் அறிக்கையில முதல் வாக்குறுதி என்ன தெரியுமில? திருக்குறளை தேசிய நூலாக மாற்ற மத்திய அரசை வலியுறுத்துவோம். 5 வருஷம் ஆச்சு. ஊழல் புகார் உள்ள அதிமுக அமைச்சர்களுடைய ஊழலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். இல்ல, பெட்ரோல் விலை 5 ரூபாயும் டீசல் விலை 3 ரூபாயும் குறைக்கப்படும். கேஸ் மானியம் 100 ரூபாய் குறைக்கப்படும். இப்படி 100 முக்கியமான வாக்குறுதிகளும் 520 பக்கங்களுக்கு வாக்குறுதிகளும் வாரி வழங்கினாங்க. 10,64,000 கோடி தமிழ்நாடு அரசு கடன். ஆனால் இந்த கடனை வாங்கி இந்த அரசு செய்த ஒரு சாதனை இலவச பேருந்து. அதுவும் நாடு தமிழ்நாடு, வாழ்கிற மக்கள் தமிழர்கள், பேசுகிற மொழி தமிழ். அப்புறம் என்ன மைத்துக்கடா அரசு போக்குவரத்து கழகம்? ஏன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இல்ல. இந்த கேள்வியை கேட்ட ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்க பாருங்க, அரசு போக்குவரத்து எந்த அரசு? கர்நாடக அரசா, கேரள அரசா, மகாராஷ்டிரா அரசா, இல்ல திராவிட அரசா, இல்ல முகலாய அரசா, இல்ல விஜயநகர சாம்ராஜ்யமா, இல்ல ஓங்கோல் பேரரசா? என்ன அரசு? இல்ல சோழ பேரரசா, இல்ல சேர பேரரசா, இல்ல பாண்டிய பேரரசா? தமிழ்நாட்டுக்கு நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்தோம். எங்க ஐயா அண்ணாதுரை தான் பேர் வச்சாரு அப்படின்னு பெருமையோடு பேசுகிற திமுக அரசு போக்குவரத்து கழகம் மாத்திட்டாங்க. ஏன் தமிழ்நாடு தூக்குன? அந்த தூக்குன தமிழ்நாடுங்கிற இடத்துல தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ்நாடு ஸ்டிக்கரை ஒட்டிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்ப ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாம 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருனாங்க. இப்ப ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு முடியட்டுமா? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு விடியட்டுமா? ஏற்கனவே விடிஞ்சது 10,000 ஐயா, திருப்பி வேற விடியணும். 2.0 டிராவிடன் மாடல் 2.0. அவரே சொல்றாரு 10,64,000 கோடி கடன் வாங்கி என்ன சாதனை? மகளிருக்கு உரிமை தொகை 2023 இருந்து இந்த மாதம் வரைக்கும் உரிமை தொகை எல்லா மகளிருக்கும் பயங்கர மகிழ்ச்சி. அது 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறக்கூடிய பெண்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. காலையில எந்திரிச்ச உடனே
6000. நான் கூட எங்க அண்ணன் தான் போட்டான்னு நினைச்சேன் அப்படின்னு ஒரு தங்கச்சி. எங்க பெரியமா மகன் துபாயில இருந்து போட்டிருப்பானு ஒரு அம்மா. இல்லையே நான் யாருக்குமே பணமே கேட்கலையே எப்படி போட்டாங்க அப்படின்னு ஒரு அக்கா. அதிர்ச்சி ஆயிட்டாங்க. 5000 ரூபாயை பார்த்த உடனே இன்ப அதிர்ச்சி ஆகி, அதாவது காலை விழிந்தவுடன் பெண்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி, இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின் சன் நியூஸ்ல போட்டுருக்காங்க. 1967 திமுக ஆட்சிக்கு வருது. அன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு படி நிச்சயம் 2 படி லட்சியம் என்று வைக்கிறார். அன்றைக்கு பஞ்சம் பசி பட்டினி, காங்கிரஸ் ஆட்சி ஒரு பணக்கார ஆட்சியாக இருந்தது என்று அடக்குமுறை ஒடுக்குமுறையிலிருந்து வந்த திமுக ஒரு படி அரிசி கொடுத்தா தான் வாழ முடியும், ஒரு படி அரிசி இலவசமா கொடுத்தா தான் பெண்கள் உழவைக்க முடியும் என்ற நிலை இருந்தது. 70 வருஷம் மாறி மாறி திமுக அதிமுக என்ற ஆண்டு, அதுல 5 முறை 6வது முறையாக திமுக ஆண்டு, 5 முறை அதிமுக ஆண்டு. கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், ஸ்டாலின் என்று மாறி மாறி ஆண்டு 1000 ரூபாய் கொடுத்தா தான் எங்க வீட்டு பெண்கள் வாழ முடியும் என்றால் நீங்க என்ன ஆட்சியை 50 ஆண்டுகள் கொடுத்தீர்கள்? 1000 ரூபாய் எவ்வளவுங்க? ஒரு நாளைக்கு 33 ரூபாய். நான் தெரியாம இருக்க பெண்கள்கிட்ட 33 ரூபாய் வச்சு ஒரு நாளை ஓட்ட முடியுமா? இந்த கடையில போய் ஒரு டீயும் ஒரு பண்ணும் சாப்பிட்டா 25 ரூபாய் வந்துடும். இந்த டீ 15 ரூபாய் நினைக்கிறேன். ஒரு பிரெட் வாங்கினா இன்னைக்கு பிரெட் குறைந்தபட்சம் 35 ரூபாய். 3 வேளை ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்கக்கூடிய 4 பேருக்கு வீட்டுல 33 ரூபாயை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? இவர் 33 ரூபாய். யாரு? அப்பா 1000 ரூபாய். சித்தப்பா அவர் பெருந்தன்மைக்காரர்ல, அவர் கடைசி 7வது வள்ளலுடைய 8வது வள்ளல், பாரிவன் வேறந்தோடைய பரம்பரையில பிறந்த கடைசி வள்ளல் எடப்பாடி பழனிசாமி. 1000 ரூபாய் பத்தாது, நான் வந்தா 2000 தானே. அவரு அப்பா 1000, சித்தப்பா 2000. இங்க விஜய்னா அவர் அப்பா சித்தப்பா நான் தரேன்டா 2500 அள்ளி வச்சுக்கலாம். 2500 ரூபாய் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 82 ரூபாய். 2500 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு. இவங்க என்ன சொல்றாங்க? தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு. இவரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அனைத்து இல்லத்தரசிக்கும், இவரு அனைத்து இல்லத்தரசி 60 வயசுக்கு உட்பட்ட அனைத்து இல்லத்தரசிக்கும் 2500 ரூபாய். அப்படி என்றால் ஒரு ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாய் வருது. 60,000 கோடி, 60,000 கோடி தானே? 60,000 கோடி. மொத்தமாக 5 ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த மகளிர் உரிமை தொகை. அவர் சொல்றது பெண்களுக்கான, உழைக்கிற பெண்களுக்கான ஒரு உரிமை தொகையாக நாங்கள் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம்னு ஏற்கனவே அதிமுக கொடுத்திருந்தாங்க. இவரு நான் ஆட்சிக்கு வந்தா 1 பவுன் தங்கம், ஒரு சேலை. 1 பவுன் தங்கனைக்கு 1,10,000 ரூபாய். தமிழ்நாடு முழுமைக்கும் சராசரியாக ஆண்டுக்கு 5 லட்சம் கல்யாணம் நடக்குது. ரிஜிஸ்டர் மேரேஜ், ரிஜிஸ்டர் இல்லாத மேரேஜ் நிறைய நடக்கும். ரிஜிஸ்டர் பதிவு திருமணம் மட்டும், பதிவு செய்யப்பட்ட திருமணம் மட்டும் 5 லட்சம் திருமணங்கள். 5 லட்சம் திருமணம் ஒரு ஆளுக்கு 1 லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய். அது 25,000 கோடி ரூபாய் வருது மொத்தமாக 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ண போது. இந்த பணத்தை எங்க இருந்து எப்படி நீங்கள் வருமானமாக அரசு கொடுப்பீங்க? இதை மட்டும் கொடுங்க. நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன். எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? ஒருத்தர் 1000, இன்னொருத்தர் 2000, இன்னொருத்தர் 2500. ஒரு பழைய காமெடி உண்டு. 1000, 10,000, 20,000, பிம்பிளிக்கு பிளாப்பி, அவ்வளவுதான். எல்லாம் என்ன பண்றாங்க? வரியை வாங்கி, மக்களுடைய வரியை வாங்கி நாங்கள் உங்களுக்கு தருவோன்றான். அப்ப வரிச்சுமை கூடாதா? நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த 10,64,000 கோடி கடனை எப்படி அடைப்ப? எந்த பேச்சும் இல்லை. நான் ஆட்சிக்கு வந்தால் புதிதாக தமிழ்நாடு அரசுக்கு வருமானத்தை எப்படி சேர்ப்ப? எந்த பேச்சும் இல்லை. இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு என்று வள்ளுவன் சொல்றான். நல்ல திட்டங்களை இயற்றி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி அந்த வருமானத்தை கொண்டு மக்களுக்கு சேவை செய்கிற அரசு நல்ல அரசு, வல்ல அரசு. அப்படி ஏதாவது திட்டம் உங்ககிட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்கு? எங்க அண்ணன் சீமான்ட்ட இருக்கு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவேன். ஆலங்குடியா எல்லாரும் பண்ருட்டி பலாப்பழம் சாப்பிட்டுருப்பான். ஆனா எங்க மாமா ஒரு வடநாட்டு பலாப்பழம் எவனும் சாப்பிட்டது இல்ல. நான் பொண்ணு எடுத்த ஒரு பலாப்பழம் சாப்பிட்டது இல்ல. இந்த ஆலங்குடி பலாப்பழம் தாண்டா தமிழ்நாட்டிலே சிறந்த பலாப்பழம்.
ஆனால் அந்த பலாப்பழத்துக்கான சரியான விலை கொடுக்கப்படுகிறதா? இங்கே ஒரு பலாப்பழ தொழிற்சாலை, பலாப்பழத்தை மதிப்பு கூட்டக்கூடிய தொழிற்சாலை உருவாக்கலாம். குறைந்தபட்சம் 10,000 பேருக்கு வேலையை கொடுக்க முடியும். தமிழ்நாட்டிலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான், துபாயில, ஈரான், இங்க சவுதி அரேபியாவில், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, ஏன் அரபு நாடுகள்ல, அமெரிக்க நாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகள்ல வீட்டுக்கு ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில், குறிப்பாக ஆலங்குடி, இந்த கீரமங்கலம், கொத்தமங்கலம், இந்த வடநாடு, இந்த பகுதிகளில் தான், மாங்காடு பகுதிகளில் தான் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறான். ஏன் வேலை இங்க இல்ல? அங்க 1 லட்சம் சம்பளம் வாங்குறான். பொண்டாட்டியை பார்க்க முடியல, பிள்ளைய பார்க்க முடியல, அப்பாவை பார்க்க முடியல, சித்தப்பாவை பார்க்க முடியல, கோவில் திருவிழாவுக்கு வர முடியல, பொங்கலுக்கு வர முடியல, ஒரு மஞ்சு விரட்டுக்கு வர முடியல, ஜல்லிக்கட்டுக்கு வர முடியல. இங்கே தன்மானமிக்க குடும்பத்தோடு வாழ்கிற வாழ்க்கை 50,000 சம்பளம் என்றால் அந்த வேலையை உதறிட்டு இங்க வருவானா மாட்டானா? அதைத்தான் நாம் நமக்கு முன்னிறுத்துகிறது. நீ இருக்கிற இடத்திலேயே உனக்கு கல்வி, நீ இருக்கிற இடத்திலேயே உனக்கு வேலை. வெறும் பலாப்பழ தொழிற்சாலை மட்டும் தான் வைக்க முடியுமா? ஆலங்குடி பகுதியில் அதிகமான காய்கறி, அதிகமான மல்லிகைப்பூ, வாசனை திரவியம், இந்த வடநாடு, இந்த பகுதியில் வாசனை திரவிய தொழிற்சாலை வைப்போம். நீங்க சொன்ன வார்த்தையில நம்ம காதுல அப்படியே மல்லிகைப்பூ வாசனை, ஆஹா அழகா பேசுறாங்க. மல்லிகைப்பூ தொழிற்சாலை வைப்போம், வாசனை. எல்லாரும் நீங்க அதிமுக கடன் சொல்லுவாங்க, திமுக கடன் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. இப்ப அது வச்சா யாருக்கு வைக்கிறது? வச்சா யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பது? அந்த வாசனை திரவியத்தை எடுத்து எந்த கான்ட்ராக்ட் மூலமாக துபாய்க்கு அனுப்புது? அதுல போட்டிப்போம். நம்ம எடுக்கிறதா அவர் எடுக்கிறதா? அதுல எப்படி கமிஷன் அடிப்பது? அது போட்டி. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? இதை இப்ப சொல்லல, 2016 நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லிக்கிறோம். ஆலங்குடி தொகுதியில், குறிப்பாக இந்த வடகாடு, ஆவணம், இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் வாசனை திரவிய தொழிற்சாலையை உருவாக்குவோம் என்பது எங்களுடைய 2016 தேர்தல் வாக்குறுதி. அப்படித்தான் நீங்க பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அதன் மூலமாக அரசுக்கு வருமானத்தை ஈட்டி, அந்த வருமானத்தை கொண்டு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை அனைவருக்கும் இலவசம் என்பது நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை. அவன் 1000 இலவசம், இவர் 2000 இலவசம், அவர் 2500 இலவசம். நாங்கள் அனைவருக்கும் கல்வி இலவசம். நீ 1ஆம் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இடைநிற்றலுக்கு 15,000, 5 ஏக்கர் வச்சிருந்தா கல்வி இலவசம். 5, அது சொல்றாப்புல, விஜய் சொல்றாப்புல, தஞ்சாவூர்ல பேசும்போது 5 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்கவங்களுக்கு 1ல இருந்து 12 வரைக்கும் இலவசம். சரி, ஏண்டா 5 ஏக்கர் 10 சென்ட் இருக்கு, இப்ப நான் படிக்கணுமா கூடாதா? 5 ஏக்கர் நான் வச்சிருக்கேங்க. எங்க வச்சிருக்கேன்? எங்க ஊர் தென்காசி மாவட்டம் வீராணத்துல வச்சிருக்கேன். வீராணத்துல 5 ஏக்கருக்கு என்ன மதிப்பு? அதே 5 ஏக்கர் நான் திருச்சி பக்கத்துல பஞ்சப்பூர் வச்சா என்ன மதிப்பு? பஞ்சப்பூர்லயும் 5 ஏக்கர் இருக்கு, எங்க ஊர் வீராணத்தையும் 5 ஏக்கர் இருக்கு. அந்த மதிப்பு என்பது வெறும் 10 லட்சம். பஞ்சப்பூர் வச்சுதான் 10 கோடி. இப்ப எனக்கு பஞ்சப்பூருக்கும் படிப்பு உண்டா, இல்ல வீராணத்துக்கும் படிப்பு உண்டா? என்னடா உன் கணக்கு? 5 ஏக்கருக்கு கம்மியா இருந்தா இலவசம், 5 ஏக்கருக்கு மேல இருந்தா இலவசம் இல்ல. 2 ஏக்கர் கம்மியா இருந்தா கூட்டுறவு கடன் ரத்து, 2 ஏக்கருக்கு மேல இருந்தா கூட்டுறவு கடன் ரத்து இல்ல. சரி, 2 ஏக்கர் 1 சென்ட் வச்சிருக்கங்க, கூட்டுறவு கடன் ரத்து பண்ணியா பண்ண மாட்டியா? எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்தாங்க, எழுதி கொடுத்து பார்க்கலாம். மக்களின் பிரச்சனைகளை மனதிலிருந்து பேச முடியாமல் துண்டு சீட்டுல பேசுற எப்படியா தலைவனாக இருக்க முடியும் என்று ஒருத்தன் கேட்கல.